நம்ம வாழ்க்கையில சண்டைகளையும் விவாதங்களையும் தடுக்கவே முடியாது. வீட்ல, ஆபீஸ்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். ஆனா இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது எப்படி சாமர்த்தியமா செயல்பட்டு நம்ம நினைக்கிறத சாதிக்கிறது? வெறும் சத்தம் போட்டு ஜெயிக்கிறத பத்தி சொல்லல. உறவுகள் பாதிக்காம மரியாதையோட யாருக்கும் பிரஷர் டென்ஷனை ஏத்தாம எப்படி ஜெயிக்கிறது? சராசரியா ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்திலிருந்து 1 மணி நேரம் வரை மனுஷன் வாதாடி சண்டை போட்டே தீர்க்கிறதா சொல்றாங்க. அப்படி பார்த்தா வேலையும் தூக்கமும் போக நமக்கு கிடைக்கிற 3-4 மணி நேரத்துல 1 மணி நேரம் இதுக்கே போயிருது. அது மட்டுமா, இப்படி சண்டை போடுறதுனால ஏற்படும் ஸ்ட்ரெஸ்ஸும் மன உளைச்சலும் லாங் டேர்ம்ல பலதரப்பட்ட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் உருவாக்குது. முக்கியமா தூக்கமின்மை மற்றும் பிபி போல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். மேலும் இந்த மாதிரி கண்டினியூஸா ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுனால நம்ம உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறையறதா ஒரு ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தவிர பல சமயங்கள்ல இந்த மாதிரி சண்டை போடுறதுனால நமக்கு பிடிச்ச உறவுகளை விட்டு டெம்பரவரியாவோ பெர்மனண்டாவோ பிரிய வேண்டியதாயிருது. இதனால பல பேர் டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. ஸோ தேவையற்ற சண்டைகளை குறைக்கிறதும், சண்டை வந்தா எப்படி ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் நம்ம உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மிகவும் நல்லது.